சகோதரி கனிமொழி, ராசா போன்றவர்கள் எல்லாம் தொடர்ந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம ஒரு நம்பர் ஜட்ஜோட காணொலியை நான் பல தொலைக்காட்சியில பார்த்து கொண்டிருந்தேன். அவங்க அவங்களே சில முடிவுக்கு வராங்க. இல்ல அவரு வெளியே வந்திருக்கணும், கையை ஆட்டியிருக்கணும், கையை ஆட்டியிருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா போலீஸ் தான் நீங்க வெளியே கையை ஆட்டக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடையும் விதிச்சிருந்திருக்காங்க. ஸோ அவங்க அதுல எல்லாத்தையுமே ஒரு மாதிரி அவர் மேல ஒரு 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 குற்றச்சாட்டை திணிக்கிறதுக்குள்ள விசாரணையெல்லாம் வர்றதுக்கு முன்னால் அப்படி ஒரு சூழ்நிலை தமிழக அரசியல் ஏற்பட்டு இருக்கிறது ஒன்று. இன்னொன்று, சமூக வலைதளங்கள்ல 2 பேர் மேலேயும் குற்றம் சாட்டு தான் சமூக வலைதளங்களை பதிவு செய்யறாங்க. அரசாங்கம் மீதும் குற்றம் சாட்டுகிறாங்க, அதே சமயம் விஜய் மீதும் குற்றம் சாட்டுகிறாங்க. ஆனா அரசாங்கம் மீது குற்றம் சாட்டுகிறவர்கள் மட்டுமே அரசு செய்யப்படுவதும் விஜயோட மாவட்டத்துவதும் ஒரு அசாதாரண சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டு வருகின்ற நேரத்தில் அவர் இந்த தன்னிலை விளக்கத்தையும் ஒரு எச்சரிக்கையும் நான் மாநில தலைவர், அதனால எனக்கு மேல என்ன நீங்க நடவடிக்கை வேணுமாலும் எடுக்குங்க சொல்றதும் தாமதப்படுத்தப்பட்ட ஒரு காணொலியாக இருந்தாலும் அவசியமான ஒரு காணொலி என்றே நான் நினைக்கிறேன். மேம், தொடர்ந்து அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, விஜய் அவர்கள் பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்குங்க, தொண்டர்கள் மீது கை வைக்காதீங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. அது தொடர்பான உங்களுடைய கருத்து? இல்லை, அதுதான் நான் ஏற்கனவே அதுக்கு பதில் சொன்னேன். ஏன்னா காலையிலிருந்து அவங்களோட 2 பேர் மேலேயும் தான் பதிவு வருது. எப்படி அரசாங்கம் மீது பதிவு வருதோ அதே மாதிரி விஜய் மீதும் கடுமையான பதிவுகள் இருக்கு. ஆனா அரசாங்கம் மீது வைக்கிற பதிவுகளுக்கு மட்டும் எதிர்வினை ஆற்றி அவங்களை கைது செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களோட தொண்டர்களை கைது செய்யறது, காலையிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தலைவர்கள் விஜய் மீது விசாரணை நடக்கட்டும், குற்றச்சாட்டுகள் இருக்கலாம், கருத்துக்கள் வேறுபடலாம், அவங்கள பத்தி ஒரு கருத்துக்கள் சொல்றாங்க, மற்ற தலைவர்களும் கருத்துக்கள் சொல்றாங்க. ஆனா ஒன்லி அவரை மட்டுமே போக்கஸ் பண்ணி தப்பு முழுசும் அவங்கதுதான் அப்படி உயிரிழந்தது யாராலையும் ஒத்துக்கொள்ள முடியாது. நான் அந்த இடத்துக்கு போனா அந்த ஓலங்கள் இன்னும் என் காதுல ஒலித்து கொண்டே இருக்கிறது. நான் இறைவனையும் அரசியல்வாதிகளையும் வேண்டது, இனிமேல் இப்படி ஒரு இழப்பு வரக்கூடாது என்பதுதான். ஆனா அந்த இழப்பு அரசியலாக்கப்பட்டு பழிவாங்கும் நடவடிக்கையாக்கப்பட்டு அரசியல் ஒரு பாதையே மாற்றிவிடக் கூடாது என்பதிலும் நாம் கவனமா இருக்கணும். கருத்து சுதந்திரத்தை பேசிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்னைக்கு சில கருத்து பதிவுகளுக்காகவே அவங்க இன்டாலரண்ட் ஆகி கொஞ்சம் கூட பொறுத்து கொள்ள முடியாதவர்களாகி கைது நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது கண்டிக்கத்தக்கது. இந்த வகையில் அவர் தன்னிலை விளக்கம் கொடுத்திருக்கிறார் என்பதை நான் இந்த அரசியல் சூழ்நிலைக்கு தேவை என்று நான் நினைக்கிறேன்.